ஹலோ எவ்ரிவன். காக்னிசன் வந்து அஃபிஷியல் ஹைரிங் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி அஃபிஷியல் ஜாப் அப்டேட், இன்ட்ரி அப்டேட், எல்லா அப்டேட்டும் உங்களை தேடி வரும். இப்போ அவங்க ஜாப் அப்டேட் பார்க்கலாம். ஸோ காக்னிசனில் வந்து டிஜிட்டல் ஒர்க் ஸ்பேஸ் ப்ராக்டிஸ் ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. பேசிக்லி இது சர்வீஸ் டெஸ்க் ரோல். ஸோ நீங்கள் 25-26 கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். இன்னும் 8 டேஸாக அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கான ஸ்பெசிஃபைட் சேலரி வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை. அண்ட் சேலரி டீடைல்ஸ்லாம் வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ஹையரிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்லி இது டெக் சப்போர்ட் ரோல். உங்களுக்கு ட்ரபிள் ஷூட்டிங், ஐடி இஷ்யூஸ் ரிசால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுவீங்க, கீ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வீஸ் டெஸ்க் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகிங், ட்ராக்கிங், ரிசால்விங், இந்த மாதிரி ட்ரபிள் ஷூட் ஒர்க் இருக்கும். மற்ற ஐடி டீம்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் கேபி ஆர்டிகல் ஸ்பேசஸ் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரோலோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கிளைண்ட் ஃபோக்கஸ் மைண்ட் செட் இருக்கணும். சப்போர்ட் யூசர் அக்கௌண்ட் டைவர்ஸ் கல்ச்சர்ஸ் இருக்கக்கூடிய யூசர்ஸுமே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வெர்பல் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். சர்வீஸ் டெஸ்க் என்விரான்மெண்ட்டில் டெக்னிக்கல் நாலேஜும் இருக்கணும். அண்ட் எந்த ஷிஃப்டானும் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும். அண்ட் சப்போர்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் எந்த ஒரு சர்வீஸ் ஒன்றும் இல்லை. அண்ட் காக்னிசன் வந்து உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க பிட்ஸ் பிளானிங் இன்ஸ்டியூட்ஸில். applicable only to candidates from science, technology and mathematical background. Night shift allowance கிடைக்கும். சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுள் கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பிக்கப் அண்ட் ட்ராப் இருக்குது. டைம்லி ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் 25-26 கிராஜுவேட், எனி 3 years டிகிரி, இங்கே பிகாம், பிசிஏ, பிஎஸ்சி, பிஏ, பிபிஏ, பிஒர்க், பிஎம்எஸ் எந்த முடிச்சிருந்தாலும் ப்ளே பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இப்போ கரண்ட்டாக வந்து பிஜிக்கு வந்து என்ரோல் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அண்ட் இதில் வந்து கன்சிஸ்டன்ட் அகாடமிக் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 50% மெயின்டைன் பண்ணியிருக்கணும். 10th, 12th டிப்ளமோ, யூஜி. இன்கேஸ் நீங்கள் 49.9% தான் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ரவுண்ட் ஆஃப் வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஸ்டாண்டிங் அரியர் இருக்கக்கூடாது. ரியோலேஷனுக்கு நீங்கள் போட்டிருந்தால் ஃபஸ்ட்டோட மார்க், இனிஷியல் மார்க் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன்ஸ்லாம் யூனிவர்சிட்டி நார்ம்ஸ் படி பண்ணியிருக்கணும். இன்கேஸ் ஸ்டாண்டிங் அரியர் இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ எந்த ஒரு லொக்கேஷனாக இருந்தாலும் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும். அண்ட் நீங்கள் ஒரு இந்தியன் நேஷனாலிட்டியாக இருக்கணும். ஓகே. மேண்டரி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெஸ்யூம் இருக்கணும் வித் 2 minimum pages அண்ட் ஹை ரெசல்யூஷன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களோட ஆல் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூட் காலேஜ் ஐடி கார்டு, ஸ்கூல், காலேஜ் யூஸ்டி மார்க் ஷீட்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆன்போர்டிங்கான மேட்டரி டாக்குமெண்ட்ஸ் தான் பேன் கார்டு, ஓட்டர் ஐடி ஆர் பாஸ்போர்ட், ஆதார் கார்டு இருக்கணும். பேன் கார்டில் நேம்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது பார்த்துக்கோங்க. மார்க் ஷீட்டோட கம்பேர் பண்ணுறப்ப எல்லாமே சேமாக இருக்கணும். இதெல்லாம் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் 8 days க்ளோஸ் ஆகிடும். அதுக்குள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஜாப் தேடி இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆல்ரெடி நான் ஓப்பனிங் போட்டுருப்பேன். இப்போ அகைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மேபி அகைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ இந்த வாட்டி மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்லாம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.